ரசிகர்கள் ரொம்ப நல்லவங்க சார். அவங்க வந்து கண்ணா நான் சரியாயிருவேன் வந்துடுவேன்டான்னு நீங்க சொல்லிட்டு போனதும் நீங்க சரியாயி வர்ற வரைக்கும் டெய்லி பேப்பர்ல ஒரு நியூஸ் எதோ வரும். அது எங்களுக்கு நம்பிக்கை இழந்த ஒரு சூழ்நிலைக்கெல்லாம் தள்ளப்படும். மீண்டும் நம்ம ரசிகர்கள் வந்து உங்களை உயிரை கொண்டாந்து நிறுத்திட்டாங்க சார். இன்னைக்கு ஹெல்தியா இந்த ஒரு அற்புதமான ஒரு படத்தையும் கொடுத்து உங்களுடைய நினைவுகளை எல்லாம் எல்லாரோடையும் பகிர்ந்துக்கிறீங்க. அந்த ரசிகனுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? எனக்கு வந்து இவ்வளவு எல்லாம் வந்து இவங்க வந்து ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க, அந்த இது பண்ணிட்டு இருக்காங்க, அதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. பட் ஆக்சுவலி இந்த ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ்ல இருந்து நாங்க கொண்டு போகும்போது ஏதாவது நீங்க வந்து பிரான்சிங்களா ஏதோ சம்திங் ஏதோ வதந்தில கலப்புறாங்க, நீங்க ஏதாவது சொல்லணும்னு சொல்லும்போது அப்ப நான் வந்து சொன்னேன், நான் வந்துடுறேன், நீங்க எல்லாம் பெருமைப்படுற அளவுக்கு மாதிரி ஏதாவது நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களெல்லாம் வந்து அதுக்கப்புறம் வந்து அவங்களோட எனக்காக வந்துட்டு ஃபுல்லா அந்த பேப்பர்ஸ் மேகசைன்ஸ் அது இது டீ எல்லாமே நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் அது கைமாற என்ன கொடுக்குறதுங்கிற எனக்கு ஒண்ணுமே தெரியல. நான் என்ன செஞ்சாது அப்போ நான் சொன்ன பிறகு நான் ஜஸ்ட் வந்து பணத்துக்காக ஆக்ட் பண்ணேன். எனக்கு வந்து இவ்வளவு அன்பு கொடுக்குறாங்களே, இவ்வளவு சிங்கிட் பண்றாங்களே, நான் என்ன பண்றது, இவங்களுக்கு என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சில டைம்ல பார்த்தா எனக்கு வந்து அவங்களை பார்க்கும் போதெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி வெக்கமா இருந்தது. எப்படி என்ன பார்த்து உங்களுக்காக மண் சோறு சாப்பிட்டேன் 40 நாள் நடந்து போனேன்னு சொல்லும்போது நன்றின்னு சொல்லி ரொம்ப சின்ன வார்த்தை. ஏன் இப்படி எல்லாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி இல்ல எனக்கே ஒரு இதா கம்ப்ளீட்டா பார்க்கும்போது இது வந்து எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது. அதுக்கு வந்து நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் வந்து அதை வந்து என்னால மறக்கவும் முடியாது. அது வந்து நான் மறந்தான மனுஷனே கிடையாது. அது கைமாற தான் என்ன பண்ண போறேங்கிறது நிஜமா எனக்கு இது வரைக்கும் தெரியாது.